உண்மையிலே இது ஒரு அருமையான ஐடியாங்க. பாருங்க இந்த விவசாயி எந்த அளவுக்கு யோசிச்சிருக்காரு பார்த்தீங்களா? மோட்டர்லேருந்து வர அந்த தண்ணிய டைவர்ட் பண்ணி விடுறதுக்கு நம்ம அப்பப்போ வரப்ப வெட்டி விடாம, இதுலயே வந்து வால்வு மாரி செட்டப் பண்ணியிருக்காரு. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க. அடேங்கப்பா! இந்த வீடியோல பாருங்க, இவரு எவ்வளோ சிம்பிளா வந்து யோசிச்சிருக்காரு பார்த்தீங்கன்னா, புல்லாங்குழல்ல இருக்கிற ஹோல்ஸ் மாரி இருக்கிற இந்த ஒரு டூல்ஸ வச்சு எவ்வளோ அருமையா வந்து கோதுமையில இருக்கிற கல்ல, மண்ணெல்லாம் பொறுக்குறாருங்க. இந்த வீடியோல பாருங்க, எவ்வளோ ஏக்கர் கணக்குல இருந்தா கூட இந்த ஒரு மிஷின வச்சு நம்ம அருமையா நடவு பண்ணிடலாம். பாருங்க எவ்வளோ அருமையா அந்த நாத்தெல்லாம் வந்து நடவு பண்ணிட்டு போறாங்க பார்த்தீங்களா? சூப்பரா இருக்குங்க இவங்க அட்வான்ஸான இந்த மிஷின்லாம். அடேங்கப்பா! என்ன ஒரு இமேஜினேஷன் பாருங்க. டெஸ்லா கம்பெனில வர இருக்கிறதுலே விலை அதிகமான ஒரு காரை வச்சு இவங்க வந்து ரொட்டவேட்டரை செட் பண்ணி செம்மையா ஏர் ஓட்டுற மாரி காமிச்சிருக்காங்க. இது ஒரு ஏஐ வீடியோ தாங்க. இந்த வீடியோவில் பாருங்கள், பிவிசி பைப்லேயே சூப்பராக வந்து ட்ரிப் இரிகேஷன் பண்ணுற மாதிரி தண்ணி பாய்ச்சுறாங்க பாருங்கள். பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வரப்போ மாற்றி விடணும்னு அவசியமே இல்லை. இதுக்கு இருக்கிற இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்குறது இது ஒரு பவர் வீடர் தாங்க. ஆனால் பார்க்க சின்னதாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கோண வீடர் மாதிரிங்க. இது பயிர்களுக்கு இடையில இருக்க களைகளை சூப்பராக வந்து எடுக்குது பாருங்கள். பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த வீடியோவில் பாருங்கள், நம்ம வீட்டில் இருக்கிற வேஸ்ட்டான முட்டாட்டையை கூட நம்ம சூப்பராக வந்து சீடிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து இந்த வெங்காயத்தை முளைப்பு கட்டுறதுக்கு அருமையாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதை கூட பயிர்களுக்கு இடையில அருமையாக வந்து ஏர் ஓட்டுறதுக்கு இந்த வி ஷேப்பில் இருக்கிற இந்த ரொட்டவேட்டரை நீங்கள் அருமையாக யூஸ் பண்ணலாங்க. பாருங்கள் எவ்வளோ அருமையாக மண்ணை அடைச்சி சூப்பராக வந்து விடுது. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க. வீடியோவில் பாருங்கள், மாடியில் இருக்கிற டெரஸில் நம்ம வந்து பயிர்களை காய வச்சோம்னா அதை கீழே வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு செம்மையான ஒரு டெக்னிக்கை பாருங்கள். டின்னில் செம்மையாக கொட்டி விட்றாங்க, கீழே போயிடுதுங்க. பார்க்க ரொம்ப நல்லா. வீடியோவில் பாருங்கள், நெல் நடவு பண்ண உடனே இந்த மாதிரி கம்பி செட் பண்ணப்பட்ட இந்த பியூசி பைப் மூலிமா சூப்பராக வந்து நீங்கள் இழுத்திங்கன்னா போதும், தேவையில்லாத களைகளை அருமையாக எடுத்துடலாம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சமன்படுத்தி விட்ருங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு. சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த கலப்பையை பாருங்கள், சைக்கிள் வீலை சூமையாக வந்து தள்ளிட்டு போகிறது மூலிமா பின்னாடி எந்த கஷ்டமும் இல்லாமல் செம்மையாக இது களைகளை எடுத்துருது, மண்ணை அணைச்சிருதுங்க. பார்க்கவே ரொம்ப எக்ஸலண்ட் சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த ஒரு டூல்ஸு பாருங்கள், மக்காச்சோளத்தை மணிகளை தனியாக பிரித்து எடுக்கிறதுக்கு சூப்பரான ஒரு டூல்ஸு, அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. வீடியோவில் பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. இந்த ஸ்ப்ரேயரு மிஸ்ட் ப்ளவரை யூஸ் பண்ணி செமையாக வந்து கார்லேயே ஸ்ப்ரே பண்ணுறாங்க. இந்த ஒரு டெக்னிக்கே அருமையாக இருக்குங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. வீடியோவில் பாருங்கள், இதெல்லாம் வந்து ஒரு நாற்று வெரைட்டி தாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா சைனீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுட்டுக்காக அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இதை வந்து இந்த மாதிரி வளர்த்து அருமையாக வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு போய் நல்லா சேல்ஸ் பண்ணுறாங்க. பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது கிராஸ் கட்டர் மிஷின் தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரோப் மாதிரியான ஒரு டைப் இருக்கிறதுனால சூப்பராக வந்து இதை நவுத்தி கொண்டு போகும்போதே சூப்பராக கட் பண்ணி அருமையாக எடுத்துருங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. இந்த கொடி வகை பயிருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குச்சை நடவு பண்ணும்போது மறு குச்சை அதை வந்து அணைச்சி கட்டுவாங்க பாருங்கள். அதுக்கு வந்து ஒரு டூல்ஸ் இருக்குதுங்க. பாருங்கள் எவ்வளோ அருமையாக ஒரு அழுத்தினா இந்த குச்சி நல்லா இறங்கி. நம்ம ஊர்லலாம் வைக்கோல் பார்த்தீங்கன்னா ரவுண்டாக இருக்குங்க. அதை வந்து மேலே ஏற்றுவாங்க. ஆனால் வெளிநாட்டிலாம் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் டைப்பில் இருக்கும். இந்த வண்டியிலேருந்து வர இந்த கொக்கி மேலே வச்சு விட்டால் போதும், அருமையாக வந்து மேலே ஏற்றுறாங்க. சூப்பராக இருக்கும் இந்த ஒரு எக்யூப்மெண்ட்டு. ஒரு அருமையான எக்யூப்மெண்ட்டு பாருங்கள். சூப்பராக பிளேட் டைப்பில் இருக்கிறதுனால அருமையாக களைகளை சூப்பராக மேலோட்டமாக சூப்பராக சீவி எடுக்குது பாருங்கள். பயங்கரமாக இருக்குங்க இந்த ஒரு எக்யூப்மெண்ட்டு. மக்காச்சோளம் நல்லா ஹைட்டாக வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் ஸ்ப்ரே பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்கும். இவர் பாருங்கள் செம்மையான ஒரு டெக்னிங்க. பாருங்கள் நீளமான ஒரு குச்சி மாதிரி இருக்க செட்டப்பில் நாஸ்டில்லாம் செட் பண்ணி செம்மையாக ஸ்ப்ரே பண்ணுறாருங்க. டேங்கப்பா சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் 2 குதிரையை இந்த வண்டியில் செட் பண்ணிட்டு இந்த பிளேடு மாதிரி இருக்கிற செட்டப் வச்சு சூப்பராக வந்து கிராஸ் கட் பண்ணுறாரு பாருங்கள். செம்மையாக இருக்குது. ஒரே ஷேப்பாக ஈவனாக எவ்வளோ அருமையாக கட் பண்ணுறாரு பாருங்கள். ஒரு அருமையான மினி வீடருங்க. பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து ஒரு குடை மாதிரி ஒரு செட்டப் ரெடி பண்ணி சூப்பராக வந்து நிலத்துக்கு ஏர் ஓட்டிகிட்டு போகிறாருங்க. பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. டேங்கப்பா இந்த ஒரு எக்யூப்மெண்ட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு எக்யூப்மெண்ட்டுங்க. பாருங்கள், நெல்லை களத்தில் போட்டு காய வச்சிட்டிங்கன்னா அதை மொத்தமாக கூட்டி இந்த மாதிரியான எக்யூப்மெண்ட்டை தள்ளணும்னா சூப்பராக வந்து இது மூட்டையில் பேக் பண்ணிக்கலாங்க. பார்க்குற ராட்சச சங்கிலி சூப்பராக யூஸ் ஆகுதுங்க. பாருங்கள், காட்டில் இருக்கிற மரத்தை லைட்டாக கட் பண்ணி விட்டுறாங்க. அதை அருமையாக வந்து இந்த சங்கிலி மூலயமா இழுத்துட்டு போகிறாங்க. செம்மையாக இருக்குதுங்க. இது அருமையான ஐடியா பாருங்கள். பிவிசி பைப்பில் இடையில ட்ரிப் இரிகேஷன் பண்ணுற பைப்புகளை சொருவி சூப்பராக வந்து தண்ணி பாய்ச்சுறாங்க பாருங்கள். இந்த நாசில் ஓப்பன் பண்ணி விட்டால் போதும், செம்மையாக இருக்குங்க இவரோட டெக்னிக்கு. பாருங்கள், ஒரு பக்கெட்டை கைத்தில் கட்டி சூப்பராக வந்து அறுவடையான இந்த நெல்லை களத்தில் சூப்பராக வந்து காய வைக்கிறாருங்க. செம்மையான ஒரு டெக்னிக் இது. இவ்வளோதான் டெக்னாலஜி வளர்ந்துருந்தாலும் மோட்டர் பம்பு இதெல்லாம் வந்திருந்தாலும் கூட நம்ம வந்து இந்த மாட்டை வச்சு இந்த பெரிய ஏரியில் எந்த அளவுக்கு வந்து தண்ணி இறைக்கிறதுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாருங்கள் விவசாயிகள். பார்க்கவே இன்னும் ஒரு அருமையான ஒரு எக்யூப்மெண்ட் பாருங்கள். அறுவடைக்கு அப்புறம் கீழே வந்து வெக்கப்போர் எல்லாம் தங்கிடுங்க மழை பெஞ்சதுன்னா. அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு சூப்பராக ஒரு எக்யூப்மெண்ட்டை ரெடி பண்ணிட்டு வந்திருக்காரு பாருங்கள். பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது ஒரு டெக்னிக்.
பொதுவாக இந்த ஐடியா வந்து எல்லா விவசாயிகளுக்கும் தெரியுங்க. நம்ம கால் மிதியை வச்சு மிதித்து அழுத்தம் கொடுத்து பண்ணுறதை விட இந்த மாதிரி 2 கல்லை நல்லா பேலன்ஸ் பண்ணி வச்சு விட்டா போதும் சூப்பராக இந்த மாடு ஏறி ஓட்டிகிட்டே போய். இந்த வீடியோவில் பாருங்கள், மல்ச்சிங் ஷீட்டை ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிவிசி பைப்பை அந்த செடி மேலே போட்டுட்டு நீங்கள் மல்ச்சிங் ஷீட்டை அழுத்தி விட்டால் போதும் சூப்பராக ஹோல்ஸ் போட்டே போகுது பாருங்கள். செம்மையாக இருக்குங்க இந்த ஒரு டெக்னிக்கு. வீடியோவில் பாருங்கள், இந்த பெரியவர் எவ்வளோ அருமையாக வந்து நிலத்துக்கு தண்ணி பாய்ச்சி சூப்பராக அந்த மாட்டை வச்சு ஏர் ஓட்டுறாரு பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த வீடியோவில் பாருங்கள், இது ஒரு அருமையான ரொட்டவேட்டருங்க. இந்த ரொட்டவேட்டரை டிராக்டர் முன்னாடி செட் பண்ணி வச்சுட்டா போதும் உரம் போட்டதுக்கப்புறம் மண் அணைக்கிறதுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அருமையாக மண் அணைச்சிட்டு போகுது. அடேங்கப்பா, விதை நெல்லை தூவுறதுக்கு ட்ரோனை யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். எவ்வளோ அருமையாக வந்து ட்ரோனை யூஸ் பண்ணி விதை நெல்லை போட்டு போகிறாங்க பாருங்கள். பயங்கரமாக இருக்குங்க இந்த ஒரு டெக்னாலஜி. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற இந்த வாட்டர் பைப் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருந்தாலும் அங்கேருந்தே இந்த வாட்டர் பைப்பை ஆப்ரேட் பண்ணிக்க முடியுங்க ஒய்ஃபை மூலிமா. பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து எந்த டைமுக்கு நம்ம ஆஃப் பண்ணுறோம் முதற்கொண்டு ஆட்டோமேட்டிக்காகவே இதை செட் பண்ணிக்கலாம். இப்படியான நெல்மணிகளை களத்தில் கொட்டும் போது அதில் இருக்க மாய்ஸ்டர் போகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு வண்டியை விட்டு சூப்பராக வந்து காய வைக்கிறாங்க பாருங்கள். செம்மையாக இருக்குங்க. சுகர் கேன் ஹார்வெஸ்டர் மிஷினுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு அருமையாக வந்து கரும்பை அறுவடை பண்ணுது. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த ஒரு மிஷினோட ஒர்க்கு. வீடியோவில் பாருங்கள், சூப்பரான ஒரு ஐடியாங்க. பாருங்கள், நெல் நடவு பண்ணும்போது வெயில் தெரியாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வாழை இலையை முதுகில் கட்டிக்கிட்டால் போதும் சூப்பராக வந்து நெல் இருக்குங்க. பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. அடேங்கப்பா, பயங்கரமாக இருக்குதுங்க. இந்த மினி ஹார்வெஸ்டர் மிஷினு பாருங்கள், சூப்பராக வந்து கத்தெல்லாம் கட்டி போடுதுங்க. இது மூலிமா பார்த்தீங்கன்னா நமக்கு வேஸ்டேஜும் குறையும், அதே மாதிரி இடத்த அடைக்காமல் சூப்பராக இந்த வண்டியை மூவ் பண்ணி கொடு. இந்த வீடியோவில் பாருங்கள், பவர் டில்லர் மிஷினை வச்சு எவ்வளோ அருமையாக வந்து இவங்க உருளைக்கிழங்க அறுவடை பண்ணுறாங்க பாருங்கள். சூப்பராக விளைஞ்சிருக்குங்க இந்த உருளைக்கிழங்கு. பயிருக்கு தேவையான ஈரப்பதம் ரெகுலராக கிடைக்கிறதுக்கு இந்த மாதிரியான வேஸ்ட் வாட்டர் பாட்டிலை பயிர் பக்கத்தில் நம்ம நட்டு வச்சிட்டோம்னா சூப்பராக அதில் வந்து ஹோல்ஸ் போட்டு நம்ம வந்து இந்த பாட்டில் தண்ணியை ஃபுல்லாக நொப்பிட்டோன்னா போதும் சூப்பராக வந்து நம்ம பயிருக்கு தேவையான ஈரப்பதம் கிடச்சிக்கிட்டே இருக்கு. இந்த வீடியோவில் பாருங்கள், இது ரொம்ப அருமையான ஒரு பவர் வீடருங்க. பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து ரொட்டவேட்டர் மாதிரி இருக்குது அந்த செட்டப் வச்சு சூப்பராக ஒரு களைகளை எடுத்து மண் அணைக்கிறாருங்க. பயங்கரமாக இருக்குங்க இந்த ஒரு எக்யூப்மெண்ட்டு. இந்த வீடியோவில் பாருங்கள், ஜப்பான் தாய்லாந்து இந்த மாதிரி நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா சேடை ஓட்டினதுக்கப்புறம் நெல் நடவுக்கு எவ்வளோ அளவுக்கு வந்து ஆழம் போது பாருங்கள். பார்க்கவே ரொம்ப மோசமாக இருக்குங்க. பாருங்கள் இதில் எவ்வளோ அருமையாக நடவு நடுறாங்க. இவரோட யோசனையை பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. டிராக்டர் பின்னாடி பேடி ஹார்வெஸ்டர் மிஷினில் யூஸ் பண்ணுற அந்த ரொட்டவேட்டர் மிஷினை யூஸ் பண்ணி சூப்பராக வந்து இவர் நெல்லை அறுவடை பண்ணுறாரு. இது மூலிமா நிறைய வேஸ்டேஜ் வந்து தடுக்க